தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப எளிமையான சேப்பங்கிழங்கு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் மண் ஏதாவது இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். அந்த சேப்பங்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஜஸ்ட்டு ஒரு விசிலுக்கு குக் பண்ண போகிறோங்க. ஒரு விசிலே ரொம்ப போதுமானது. மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த சேப்பங்கிழங்க பச்சையாக சாப்பிடக்கூடாது. ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க நான் இப்போ இந்த தோலை உரிக்கிறேங்க. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம். கொஞ்சம் சுட இருக்குது. நல்லாவே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தோல் உரிச்சிக்கோங்க. கொஞ்சம் அது அப்படியே ஸ்லைமியாக அப்படி வரும். ஸோ எல்லாத்தையும் தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. இந்த சேப்பங்கிழங்கு அர்பின்னு சொல்லுவாங்க, அண்ட் டாரோ ரூட்னும் சொல்கிறாங்க இங்கிலீஷில். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சேப்பங்கிழங்குல. ஸோ எல்லாத்துக்கும் தோலை நீக்கியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, ரவுண்ட் ஷேப்னா ரவுண்ட் ஷேப், நீளமாக வேணும்னா நீளமாக, உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது பிசு பிசுன்னு இருக்கும், அதனால் பார்த்து பொறுமையாக நிதானமாக வெட்டி எடுத்துக்கோங்க. உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க கட் பண்ணும் போது. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நல்லா அப்படி ஷேப்பாக க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சேப்பங்கிழங்குல விட்டமின் ஏ, இ அண்ட் சி எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஃபைபர் கண்டென்ட் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷனுக்குமே ரொம்ப நல்லது. டயபெட்டிஸை கட்டுப்படுத்துங்க. விட்டமின் சி உங்களோட இம்யூனிட்டி லெவல்ஸை பில்ட் பண்ணும். சேப்பங்கிழங்கை ஃப்ரை பண்ண தேவையான பொருட்கள்: 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 பல் பூண்டு. வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவைன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் இது இப்போ டாஸ் பண்ண போகிறோம். கையை வச்சு பண்ணால் உடையாமல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கையை வச்சு பண்ணுங்கள். நான் டாஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு அது ஒன்றோட ஒன்று ஒட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு மறுபடியும் டாஸ் பண்ணுறேன். பார்த்திங்களா, அந்த அரிசி மாவு அந்த மசாலாலாம் அதோட கிழங்குல நல்லா கோட் ஆகணுங்க. அது ஆல்ரெடி அந்த சேப்பங்கிழங்கு ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும். அதனால தான் எண்ணெய் விட்டு மேரினேட் பண்ணியாச்சு. தண்ணி விட்டால் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் எண்ணெய் ஜாஸ்தியாக குடிக்குங்கிறதுக்காக எண்ணெய் விட்டே மேரினேட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம், உடனேவும் பண்ணலாம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு குட்டி பேன் வச்சுக்கலாங்க. பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு சேப்பங்கிழங்கா ப்ளேஸ் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடான பின்ன ப்ளேஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக பொரிச்சு எடுங்க. நல்ல எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா 1 to 1.5 நிமிஷம் போதுங்க. ஒரு சைடு ஜஸ்ட் மாற்றி போட்டு லேசாக அந்த ஸ்பூனு இல்லை எடுக்கிறத வச்சு லேசாக இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிறிஸ்பினஸ் தெரியும் அதுலேயே, அந்த கிழங்குலேயே. அதுக்கப்புறம் ஜஸ்ட் எடுத்துட வேண்டியதான். நம்ம ஆல்ரெடி அதை குக் பண்ணியிருக்கிறது தானே, ஒரு விசில் வச்சு அது குக் ஆகிடுச்சு நல்லா. ஜஸ்ட் அது ஒரு க்ரன்ச்சி ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடைக்கணுங்கிறதுக்காக அதை ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இன்னொரு பேட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பூண்டு, அந்த கருவேப்பிலை, அதோட ஃப்ளேவர்லாம் நல்ல வாசம் வருது. பூண்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சேப்பங்கிழங்குல அந்த ஒரு கிறிஸ்பியான அந்த லேயர் மாதிரி வரும். அதுக்காக தான் அந்த அரிசி மாவு சேர்க்குறது. ஸோ இப்போ 2 பேட்சையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான்.
சேப்பங்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க, வெயிட் லாஸ்க்கு, டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. 0 ஃபேட் 0 கொலஸ்ட்ரால் இருக்குது இதில் ஃபாஸ்பரஸ் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ போன்ஸ் அண்ட் டீத்துக்கு ரொம்பவே நல்லது. குடல் புண்ணு ஆற்றும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாங்க மறந்துடாதீங்க. கர்ட் ரைஸ், வெரைட்டி சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.